வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம கினியா புல் வந்து பிடிங்கிருக்கோம், நாற்று வந்து பிடிங்கிருக்கிறோம். கினியா புல் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இதான் வந்து கினியா புல். அப்படியே வேரோடு பிடிங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? அது அப்படி பிச்சு ரெண்டு எடுத்து நட்டுக்கலாம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்கும். தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். தண்டு மாடு கழிக்கவே கழிக்காது, அதனால் விரும்பி சாப்பிடும். பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சைட்டு வரும் கினியா புல் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் கினியா புல் தான். பாருங்க, நான் வந்து 6 அடி மேபி என்னை விட கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இந்த கினியா புல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னந்தோப்பில் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு மிக சிறந்த தீவனம் பயன்படுது. வந்து நிழலாக இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, மாங்காய் தோப்பு அது மாதிரி இடத்துல வந்து இந்த புல்லை வந்து நட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஆடு மாடுகளை வந்து உள்ளே விட்டு அப்படியே நான் வந்து மேய்ச்சிக்கலாம். சரிங்களா? அது வந்து நம்ம வந்து அறுத்து போட வேண்டியதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 10-15 தூருக்கு மேலே நல்லா கட்டும். மாடு நல்லா விரும்பி சாப்பிடும், கழிக்காது, நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் இந்த புல்லை போடுறீங்கன்னா உங்களுக்கு தீவன பிரச்சனையே ஒரு 5-6 வருஷம் வரவே வராது. அது இதுவே மேய்ச்சல் முறைக்கும் பயன்படுத்திக்கலாம், அறுத்தும் போட்டுக்கலாம். எல்லா கிளைமேட்டும் நல்லா வளரத்தன்மை கொண்டது. மானாவாரியாகவும் போட்டுக்கலாம், இரவையாகவும் போட்டுக்கலாம். நல்லா விரும்பி ஆடு மாடு நல்லா சாப்பிடக்கூடிய மிக சிறந்த தீவனம் இந்த கினியா புல்லுங்க. இந்த கரணை வேணுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்சல் மூலிமா போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பண்ணுறோம், கர்நாடகா பண்ணுறோம், எல்லா ஊருக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். வேணுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம். நான் வந்து உழவன் சரண். நன்றி, வணக்கம்.